எப்படி பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா? ஆமால, உங்க அத்தைய ரசி ரசி பார்த்துக்கிட்டு துபக்கடீர்னு முட்டாய் மேல விழுந்துடாதே. அவ்வளவுதான், உங்க ஆச்சி சாத்தி போட போறா. அத்தை, இந்த முட்டாயெல்லாம் நீ மட்டும் திங்கிறதுக்கா இல்ல நாங்களும் சேர்ந்து திங்கலாமா? உனக்கு தான் யா, எல்லா முட்டாயும் உனக்கு தான். தேங்க்ஸ் அத்தை. உனக்கு எல்லாரும் வளையல் போட்டு முடிச்ச உடனே அம்பட்டு முட்டாயை உட்காந்து கொறுக்கு நானே தின்னுடுவேன். ஏலே, திங்கிறதுலே இரு. அங்க உங்க ஆத்தாக்காரி உன்னைய கத்து கத்துன்னு கத்தி கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கா. நீ காதே கேட்காம இங்க அம்புட்டின் திம்பேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. சேச்சி, சும்மா இருச்சி. இன்னைக்கு எனக்கு லீவ் தானே, இன்னைக்காவது என்னைய செவனேன்னு இருக்க விடு. அத்தைக்கு எல்லாரும் வளையல் போட்டதும் நானும் வளையல் போடுவேன். அப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்களா, நான் அம்புட்டு முட்டாயும் உட்காந்து தின்னுடுவேன். ஒரு மூட்டையை தான் பின்னாடி தூக்கிட்டு அலையுதுல்ல, பத்தலையா? லட்சுமி அத்தை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோறு திங்கிறதோட முட்டாய் தின்னா நல்ல இனிப்பா இருக்கும் தெரியுமா? ஆமால, இருக்கும். வாய் பூரா சூத்த பல்ல வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான். அத்தை, நேராயிட்டோ? வாங்க மாப்ள, நேரெல்லாம் ஆகல, கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன அனிதா வரலையா? அவ வருவா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் அவ இஷ்டம் தானே. எப்படியும் வருவா, வராம இருக்க மாட்டா. நீங்க வாங்க. என்ன ஐசு, சந்தோஷமா இருக்கியா? ஏங்க, எனக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கேன். அனிதா வரலையா? வருவா, வராம எங்க போவா? எப்படினாலும் வருவா. என்னங்க இது, வளையல் எல்லாம் பலமா இருக்கு. பின்ன என் ஆசை பொண்டாட்டிக்கு யாரும் போட்டுறக்கூடாதுன்னு வேக வேகமால ஓடியாந்தே. வழியில என்னோடதா தான் இருக்கணும். ஓ அப்படியா? இப்போ ஒருத்தி வருவா, அவ முன்னாடி சொல்லுங்க. அவளுக்கும் தெரியும். கொண்டா கைய. ஐயோ, என்ன மாமா இது? அத்தை அழகா இருந்துச்சு, நீ இவ்வளவு பெரிய பொட்டு வச்சு பெரிய ஆளாகிட்ட. என்னடா செய்யறது மாப்பிள்ள, உங்க மாமனுக்கு பொட்டு வைக்கவே தெரியல. அதான் இப்படி வச்சிருக்கேன். போ மாமா, எங்க அத்தை எவ்வளவு அழகா சூப்பரா சினிமா ஹீரோயின் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நீ வந்து பத்திரகாளி மாதிரி ஆகிட்ட. இல்லே, என் புருஷன் பொட்டு வச்சா நீ குறை சொல்லுவியா? போத்த, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ போய் கண்ணாடியில பாரு, மாமா உன்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கு. வாங்க மாமா, அத்தை வரலையா? வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா வரலையா? நல்லா இருக்கமா. அவளை ஏன் கேக்குற? நல்ல நேரத்துல அவ பேச்சையே எடுக்க கூடாது. என்ன மாப்பிள, அனிதா வரலையா? கூப்பிட்டேன் மாமா, திரும்பிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா. சரி, அவளா வருவான்னு நினைச்சு வந்துட்டேன். அதானே, அம்மைக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருப்பா. அவ எங்க வருவா? வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. என்ன டீ ஐஸு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தே. நீ எப்படி இருக்க? நீ லேட்டாக வருவியோன்னு நினச்சேன். முதல்ல உன் கையால் வளையல போடு. என்னடி இது, ஏன் கையால் போட சொல்கிற? அதான் உன் புருஷன் போட்டிருக்கான்ல, பின்ன என்ன? போத்தே, நீ சும்மா இந்த சாத்திர சம்பிரதாயம்லாம் பார்த்துட்டு இருக்காத. நீ முதல்ல எனக்கு வளையல போடு. பிடிவாதம் பிடிக்காத ஐஸு. உன் மாமே போய் 20 வருஷம் ஆகுது, எங்கே இருக்கானோ இல்லையோன்னு கூட தெரியல. நான் எப்படி உனக்கு வளையல போடுறது? அது சரியா இருக்காது. என்ன சம்பந்தியம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த சாத்திர சம்பிரதாயம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல மனசோட யாருனாலும் போடலாம். நீங்க போட்டு விடுங்க. ஐயோ சம்மந்தி, நீங்க வேற. அவ சும்மாவே பிடிவாதம் பிடிப்பா. நீங்க ஏன் என்னை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குதீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாமா தான் சொல்றாங்கல்ல, நீ போட்டு விடு. ஆச்சி, சீக்கிரம் வளையல் போடுங்க. எல்லாரும் சீக்கிரம் போட்டுட்டு போனதோ நான் முட்டையெல்லாம் திங்க முடியும். என்ன யோசனை? போடுங்க. அதான் உன் பேர பிள்ளையே சொல்லிட்டாம்ல. நீ எப்பவும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா மகராசியா இருக்கணும், அதுதான் என் ஆசை. உனக்கு ரொம்ப பெரிய ஆசைதான். இவ ஒருத்தி இப்படித்தான் எதையா சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் போய் உங்க அம்மைக்கு கூட மாட எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கேன். உன் மைனி மாதிரிலாம் எங்க ஒருத்தரையும் ஆளை காணும். எல்லாரும் சமையல்ல மும்முரமா இருக்காங்க. லட்சுமி, வாரவளை கவனிச்சுக்க.
நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இடம் தான் கொஞ்சம் நெருக்கடியா இருக்குனாக்கா மண்டபத்துல கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சின்ன குடும்பம் தானே. என்ன ஊருக்காரங்க 2-3 பேர் வருவாங்க, உங்க பொண்டாட்டியும் வருவா, வேற யாரு வரப்போறா? வளகாப்புக்கெல்லாம் மண்டபம் பார்த்தா பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு மண்டபத்தை பார்த்து பிறந்த நாள் கொண்டாடிடு. நீங்க சொல்றது சரிதான். ஐசு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். ஏம்மா, பொம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கணும்னு சொல்லுமா? அப்பதான் நான் அது கூட விளையாட முடியும். இல்லை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எப்பா என்ன வாய் பேசுறான். ஓ மவன் தெளிவா இருக்கான். மாமியா மவளை கரெக்ட் பண்றதுக்கு இப்பவுமே கரெக்டா பேசுறான். இல்ல அத்திரி சொல்லு, பொண்ணுதான் வேணும், அப்பதான் எனக்கு மாமா கட்டி கொடுக்கும்னு சொல்லு. ஆமாத்தே, பொண்ணுதான் பிறக்கணும், சரியா? இவங்க 2 பேரும் ஐயோ பாவம். ஐசு நிலைமையை நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. என்ன மைனி, என்னை கண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன, என்னைய பார்த்த உடனே எல்லாரும் வாயை பழக்கிய வருவனா வரமாட்டனான்னு பார்த்தேலோ? அப்படிலாம் இல்லை அனிதா, வா. என்ன அனிதா, நீ தான் முன்ன நின்று செய்யணும். நீ என்னன்னா வரல, அதனாலதான் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வந்த உடனே சாக்காய் போயிட்டேன். வா. என்னடி அப்படி பார்க்குற? வான்னு ஒரு வார்த்தை கேட்டா வாயில இருந்து முத்து விழுந்துருமா என்ன? ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே வராத வரைக்கும் சத்தமே இல்லாம இருந்துச்சு, நீ வந்த உடனே தான் சத்தம் தெருமுனை வரைக்கும் கேட்கும். அதானே பார்த்தேன், எங்க வந்துருவனோன்னு 2 வார்த்தை கூட கேட்கல. வரியானுக்கு நீங்க இப்ப சாட்டி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டியே. எங்க கீவா வந்தா நம்ம பொண்டாட்டிய கொஞ்ச முடியாதேன்னு உங்களுக்கு வருத்தமா இருந்திருக்கும். ஐயோ அம்மா, இன்னைக்குமா உன் சண்டைய ஆரம்பிச்சிடாத. ஆமா, என்னை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் சண்டைக்காரியாதானே தெரியுது. ஆமா மகாராணி, நல்லபடியா குழந்தைய பெத்தெடு. நீ ஆசீர்வதிச்சிட்டல்ல, பின்ன என்ன, நல்லபடியாதான் பெத்தெடுப்பேன். ஓடிராத இரு. நான் தாண்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். ஏ தம்பி, அங்க மழை கீழே வருதான்னு பாரு. ஆமாக்கா, லேசா தூரல் போடுற மாதிரி இருக்கு. என்ன லட்சுமி அக்கா, நாங்க 2 பேரும் இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். ஆனா நீ தான் தூர கிடக்கணும், தெரிஞ்சிச்சுல்ல? ஐயோ அம்மா, பயந்துட்டேன். தெரிஞ்சிருச்சு. ஏய், குழந்தை எங்க? எங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்தேன். ஐயோ, வேற வினையே வேண்டாம், உங்க ஆத்தா பின்னாடியே வந்துட போறா. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவே குறை சொல்லிக்கிட்டு. உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்பா, சின்ன அண்ணனையும் மைனி எங்க பார்க்க போறேன்னு சொன்னீங்க? ஐசு, 2 பேரையும் பார்க்க தான் போனேன். அங்க வீட்ல இல்ல, அவளோட அம்மா தான் இருந்தாங்க. அவ எங்க போயிருக்காங்கன்னு சொல்லலையாம். அப்பா, இந்த மைனி வேணும்னே தான் எனக்கு வளகாப்பு அன்னைக்கு வீட்டை விட்டு போயிருக்கு. பாருங்கப்பா, எனக்கு வழியில் போடக்கூடாதுன்னு நினைச்சுதான் போயிருக்கு. ஏய், அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. உன் அண்ணன் எப்படியும் வந்துருவான். என்ன மாமா, இந்த காலத்திலயும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பாத்துக்கிட்டு அவங்க படிச்சவங்க இன்னுமா இப்படி இருக்காங்க? என்ன மாப்பிள்ள, 1 வாரமா நானும் அவளுக்கும் அவனுக்கும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா மனசுல இருக்கு. அத என்ன சொன்னாலும் அவங்க மாத்த மாட்டேங்கிறாங்க. அவ சொல்றா, அவளால ஐசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறா. என்ன மாமா இது என்ன? அவங்க தான் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்கல்ல, பின்ன என்ன? சும்மா தேவையில்லாம ஒவ்வொன்றுக்கும் இப்படி சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? குழந்தை இல்லாது நம்ம பிரச்சனையா? என்ன செய்யறது? யார் யாருக்கு எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அப்ப கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? நீ சொல்லிட்டு தம்பி, அவளுக்கு நல்லபடியா ஐசு குழந்தைய பெத்தெடுக்கணும்னு ஒரே எண்ணத்துல தான் போயிருப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. பூக்கா, குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறது என்னோட உடல்வாக பொறுத்தது. அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சும்மா தேவையில்லாம இப்படி எதையாவது மண்டையில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் இந்த வளகாப்புல இல்லைன்னதும் மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? கேட்டி, வருத்தப்படாத, எப்படியும் வந்துருவா, நல்லதே நடக்கும். நீ ஏன் வருத்தப்படுற? அவளுக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு அங்க இருக்க மனசு கேக்குமா என்ன? எனக்கு எல்லா விஷயத்திலும் என் அண்ணி துணையா நின்றுருக்கு. இன்னைக்கு
எனக்கு வளகாப்புல நிக்காம அது பெசாட்டி போயிருக்குன்னா எனக்கு எவ்வளவு கோவமா வருது தெரியுமா? சரி ஐசு, வருத்தப்படாத, எப்படியும் வந்துருவா. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் என் வளகாப்புக்கு கட்டாயம் வந்திருக்கணும். நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து என்னை ஆசீர்வதிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படி யாராவது வராம இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும், பார்த்துக்கோங்க. இதென்ன புது மாதிரியான மிரட்டலா இருக்கு? பின்ன எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு புது வருஷத்துக்கு உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக கண்டிப்பா என் வீட்டுக்கு வளகாப்புக்கு வரணும். என்ன புரிஞ்சிச்சுல்ல? ஆமா ஆமா, உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சண்டைக்காரி அனிதாவே வந்துட்டா. நீங்க எல்லாரும் லேட் பண்ணாம சீக்கிரமா வாங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மறக்காம வளகாப்புக்கு வந்துருங்க. நானே வந்துட்டேன், நீங்க வரலன்னா எப்படி? ஆமா ஆமா, எல்லாரும் சீக்கிரமா வளகாப்புக்கு வாங்க. நீங்க வந்துட்டு போனாதான் என் அத்தை எனக்கு முட்டாய் கொடுக்கும், அப்புறம் பொம்பளை பிள்ளை பெத்து தரும். அதனால எல்லாரும் மறக்காம வளகாப்புக்கு சீக்கிரமா வந்துருங்க. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.